இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை. இது தேசிய அளவில் பேசப்படும் ஒரு தீவிரமான சமூக பிரச்சனை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய மாநிலங்கள் முழுவதும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடியவர்களை தேடிப்பிடித்து படுகொலை செய்யும் கொடூரம் அதிகரித்து வருகிறது. இது பட்டியல் சமூகத்தினருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. இந்த காதல் திருமணங்கள் எஸ்சி மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலான திருமணங்களாக இருந்தால் மட்டும்தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன என்று சொல்ல முடியாது. ஓபிசி சமூகங்களுக்கு இடையிலேயும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் இந்த ஆணவ கொலைகள் கூலிப்படையினரை ஏவி நடத்தப்படும் பெயர் அவலம் தொடர்கிறது. எனவே தேசிய அளவில் இதற்கு ஒரு சட்டம் தேவை என்றுதான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்திய ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்திய அரசும் அதற்கான முனைப்பை மேற்கொண்டது. மாநில அரசுகளின் கருத்தை கேட்டு அதன் பின்னர் முடிவெடுக்கலாம் என்ற நிலையிலே தள்ளி போட்டு வருகிறது. சில மாநிலங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரலாம் என்றும் பெரும்பாலான மாநிலங்கள் இதற்கு பதிலளிக்காமலும் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசும் இதுவரையில் அந்த கேள்விக்கு விளக்கம் அளிக்கவில்லை, பதில் சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு என்றால் இன்றைக்கல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த தேக்கம் இருக்கிறது. அதிமுக ஆட்சியிலும் சரி, இப்போதைய ஆட்சியிலும் சரி. மாநில அரசுக்கும் இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்பதனால் மாநில அரசே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம்.